அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/11/2024 திங்கட்கிழமை. இன்று கார்த்திகை 2வது சோமவார விரத நாள். சிவபெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று கரிநாள், சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள். நாளை ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ணேஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ணேஸ்வர சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், கடன் பிரச்சனைகள் குறையட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள். இன்று முழு நாளும் தசமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:37 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும், அமைதி நிலவும். சகோதர சகோதரிகள் வழியிலே நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாள். மரைன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ஏற்ற இறக்கம் உள்ள நாள். சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில விஷயங்களிலே தடை தாமதங்கள் ஏற்படும். வரன் விஷயத்திலே கவனம் தேவை. லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு கம்பெனி மாறுவதற்கான முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியா கம்பெனிகள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. பஞ்சமுக விநாயகர் பெருமானை சுத்தமான நெய்யினால் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு மருத்துவ செலவு குறையும். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சொந்தமாக கிளினிக் வைக்க எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள்.
எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜ பெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகம் ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு சிலருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வேலை தேடுபவருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. உங்களுக்கு நன்மைகளை தர வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சூரியன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவிங் செய்பவர்கள் ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை தரும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் அல்லது தாய்நாட்டுக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே சொந்தமாக ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. அரசியல் துறையினர், அரசியல்வாதிகள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று உங்களுக்கு நல்ல பலனை தர வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சரபேஸ்வரர் வழிபாடு உள்ளது. சரபேஸ்வரரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள், சொந்த இடம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாகவும் இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஹெச்ஆரில் இருப்பவர்கள், அட்மினாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி துறையில் வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்களுக்கு வேறு கம்பெனிகளிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மெரைன் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், பெட்ரோலியம் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது.
பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள், சர்ஜரி பண்ணியவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. சுபகாரியங்களில் பங்கு பெறுவதற்காக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கி வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகமில்லா நபர்களிடம் உங்கள் வீட்டு ரகசியங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட வந்து சேரும். வெளிநாட்டிலே பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டூரிஸ்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்தமாக வாகனங்கள் வாங்க அல்லது வாகனம் வாங்க எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, திருப்பங்கள் நிறைந்த நாள். வாழ்க்கையிலே சிலருக்கு நல்ல திருப்பங்கள் அமையும். வீட்டிலே அல்லது அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்கள், பாரில் வேலை செய்பவர்கள், பியூட்டி சலூனில் வேலை செய்பவர்கள், ஜிம்மில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை
சிவப்பு அலரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். சகோதர சகோதரியின் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் தேவை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே இந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை போற்றி சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.